தமிழ் புத்தாண்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய வானியல் ரகசியமே இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்களேன். புத்தாண்டு அன்னைக்கு உங்க நிழலே திடீர்னு காணாம போனா எப்படி இருக்கும்? இது வெறும் கற்பனை இல்ல. ஏப்ரல் 14 சரியா நடுப்பகல் நேரத்துல இது நிஜமாவே நடக்குது. இது ஒரு உண்மையான வானியல் அற்புதம். சரி, இது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். எல்லாமே உத்தராயணத்துல தான் தொடங்குது. அதாவது சூரியனோட 6 மாச வடக்கு நோக்கிய பயணத்துல. மார்ச் 21ல சூரியன் பூமத்திய ரேகையில இருந்து தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். தினமும் கிட்டத்தட்ட 0.4 டிகிரி வடக்கு பக்கம் நகர்ந்து சரியா 24 நாள்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வராரு. அன்னைக்கு சூரியனோட கதிர்கள் கரெக்டா 90 டிகிரி செங்குத்தா தரையில விழும். அதனால தான் நாம நிழலில்லா நாள்னு சொல்ற ஜீரோ ஷேடோடே நடக்குது. சரி, அந்த 9.5 டிகிரி வடக்கு அக்ஷரேகையில் அப்படி என்னதான் ஸ்பெஷல்? இங்கதான் ஒரு ஆச்சரியம். இந்த வானியல் கோடு ஒரு புனிதமான கோடாவும் இருக்கு. சபரிமலை, சதுரகிரி, திருச்சுழி இந்த 3 முக்கிய ஆன்மீக தலங்களும் சரியா இந்த நேர்கோட்ல தான் இருக்கு. இப்போதான் வானியலும் நம்மளோட பாரம்பரிய ஜோதிடமும் ஒன்னு சேருது. ஜோதிடப்படி இந்த நாள்ல தான் சூரியன் மேஷ ராசிக்குள்ள நுழைஞ்சு உச்சமடைறார். அதாவது வானியலோட அதிகபட்ச ஒளியும் ஜோதிடத்தோட அதிகபட்ச சக்தியும் ஒன்னா இணையுது. இந்த வானியல் ஜோதிட சிறப்புனால தான் ஏப்ரல் 14 நாம தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம். ஆனா இதுல திருச்சுழிங்கிற பேருக்கு பின்னாடி ஒரு ஆழமான ரகசியம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். சுழிங்கிற தமிழ் வார்த்தைக்கு மையம், சுழல் 2 முக்கியமான அர்த்தம் இருக்கு. ஒன்னு, அன்னைக்கு நிழல் சுருங்கி ஒரு புள்ளி மாதிரி ஒரு சுழி மாதிரி மாறிடும். ரெண்டாவது, சூரியனோட சக்தி ஒரு ஆற்றல் சுழலா, ஒரு சுழியா அந்த இடத்துல குவியுது. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நிழல் இல்லாத மண்ணுல பிறந்தவர் தான் பகவான் ரமண மகரிஷி. அவரோட தத்துவமும் இதே தான் சொல்லுது. அகங்காரம் ஒரு நிழல் மாதிரிதான்னு சொல்றாரு. எவ்வளவு அழகா பொருந்தது பாருங்க. வெளியுலகத்துல நிழல் மறையறது நம்ம உள்ளுலகத்துல அகங்காரம் மறையறத குறிக்குது. அப்போ நம்ம ஆன்மீக நம்பிக்கைகள்ல, வழிபாட்டு முறைகள்ல இன்னும் இது மாதிரி பல வானியல் ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கா?